ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சப்பாத்திக்கு சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பட்டை, இலை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம சைடில் கோகோனட் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 50 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், 5 முந்திரி, 1/4 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கசகசாவும் முந்திரியும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு வச்சு ஒரு விசில் விட்டுக்கோங்க. சால்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சப்பாத்தி இந்த மாதிரி மடித்து உருட்டினீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போதே நல்லா அடுக்கடுக்காக இருக்க மாதிரி இருக்கும். இந்த சால்னா சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கு சேர்த்து சாப்பிடலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சஜஷனை இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.